விக்ரமன் ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், வெற்றிகரமான தமிழ் இயக்குநர்களையும் ஒருத்தர். புது வசந்தம்ங்கிற திரைப்படம் மூலமா விக்ரமன் டைரக்டரா அறிமுகமானாரு. 1989 வெளிவந்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த படத்துல இருந்துதான் நடிகர் முரளி ஒரு பிரபலமான காதல் நடிகரா மாறினாரு. தன்னோட தொழில் வாழ்க்கையின் இரண்டாம் கட்டமாக 1996 நடிகர் விஜய் கூட ஒரு திரைப்படத்தை உருவாக்க RP சௌத்ரியால் மீண்டும் அழைக்கப்பட்டாரு. அந்த படம் தான் பூவே உனக்காக. இது பட்டி தொட்டியங்கம் பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல இருந்துதான் விஜய் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மாறினாரு. இந்த படம் வெளிவந்த அடுத்த வருஷமே 1997 சூரியவம்சம் படம் எடுத்தாரு. இந்த படமும் மெகா ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்து 1998 கார்த்திக் மற்றும் ரோஜாவை வச்சு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் எடுத்தாரு. இந்த படம் கார்த்திக் மற்றும் ரோஜா ரெண்டு பேருக்குமே மறுவாழ்வு கொடுத்த படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000 விஜயகாந்த் வச்சு வானத்தை போலன்னு ஒரு படம் எடுத்தாரு. இது ஆரோக்கியமான பொழுதுபோக்கிற்கான தேசிய திரைப்பட விருதையும் வாங்குச்சு. அதுக்கப்புறம் 2003 பிரியமான தோழின்னு ஒரு படம் எடுத்தாரு. இதுதான் இவரோட கரியர்ல முதல் தோல்வி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் தொடர் தோல்விகளால துவண்டு போயிட்டாரு.